வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் தொகையில் அப்புறம் கத்திரிக்காய் வந்து பொரிச்ச கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத சொல்லிடுறேன். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி, கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெருங்காயம், வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய், நல்ல ஒரு அரை கப்புக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தொகையிலுக்கு. அடுத்தது நம்ம பொரிச்ச கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் ஒரு கப்பு, சீரகம், வரமிளகா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தாளிக்கும் போது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எப்பயும் போல் தாளிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி வந்து பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் தொகையிலுக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் முதல்ல வறுத்துக்கலாம். நம்ம அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த உளுத்தம்பருப்பு அந்த ஒரு கைப்பிடி அப்படியே தாராளமாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்ல நெல்லை வந்து வறுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் போதும். நான் எப்பயும் சொல்கிறது தான், இதுக்கு தொகையிலுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துட்டாலே போதும் நமக்கு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், ஒரு கைப்பிடி வந்து உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 வரமிளகா சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து லைட்டாக வந்து அந்த சூட்லேயே வறுத்துண்டாச்சு. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் வந்து வரமிளகாயும் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்த கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இது கூட வந்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு கப்புக்கு போடலாம். எந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை. எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி காரம், புளிப்பு, உப்பெல்லாம் சேர்த்து நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் கல் உப்பு, இதை ஒரு ஓட்டின்றுவோம். ஊற வச்ச புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ஸோ இது ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து லாஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஒரு ஓட்டுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது வாயில் சாப்பிடுமா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். அது இதில் கொஞ்சமாக வந்து தொகையில் அப்படின்னாலே கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, உளுந்து சேர்த்து அரைச்சாச்சு. நம்மளுடைய தேங்காய் தொகையில் வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கூட போட்டிருக்கோம், அதனால தான் கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி இருக்குது. இல்லை நீங்கள் கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறையா சேர்ந்தா நல்லது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். முடியெல்லாம் வளர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். தனியாக சாப்பிட மாட்டாங்க பசங்க, இதோட சேர்ந்து இருக்கும்போது தெரியாதா, சாப்பிட்ருவாங்க. இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த பக்கம் வந்து நான் வந்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 பாகம் வேகணும். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க, 3/4 பாகம் வந்து வெந்துடுது, பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும். இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். மூடி வச்சிருவோம், வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டுக்கு அரைச்சிக்க போகிறோம். நம்ம தொகையில் அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காய் சேர்க்குறேன். நான் 1/4 கப்புக்கு தேங்காய், காரத்துக்கு வரமிளகா, காரம் எப்பயுமே சொல்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருது. நம்ம அரைச்சோன்னு சொன்னோம் இல்லையா, தேங்காய், வரமிளகா, சீரகம், அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுருவோம் மிக்சி ஜார்லையும். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். 1 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன். இப்போ இது கூட்டுக்கு மேலே பச்சை தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன். எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், கருவேப்பிலையும் போட்டுடலாம்.
இப்போ கூட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இன்னைக்கு வந்து ஒரு குயிக் சமையல்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் சமையல். தேங்காய் தொகையல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு. இந்த தேங்காய் தொகையல் எப்பயுமே சொல்றது தான், நான் நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தேங்காய் தொகையில பிசைஞ்சு இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டின்னு தொட்டுந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த தேங்காய் தொகையலுக்கு இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு ரொம்ப காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச கூட்டு சாதாரணமாகவே நீங்கள் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த தொகையிலும் வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம், பிசைஞ்சும் சாப்பிடலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி சமையல். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பேசிண்டே கூட்டுக்கு உப்பே சேர்க்கலை சுத்தமாக. ஸோ இப்போ நம்ம வந்து கூட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டும் ரெடி ஆகிடுது. மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரசப்பொடிக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நிறைய பேர் வந்து ரசப்பொடி வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னங்கிறத சொல்கிறேன். நான் தனியா வந்து 150 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், வரமிளகா 25 கிராம், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். ஸோ இதுதான் அளவு. நிறைய பேர் வந்து கப்புலையும் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த அளவில் நான் போடும்போது இது கப்பில் போட்டால் கொஞ்சம் மாறுபடுது. நீங்கள் வந்து இந்த கிராம் கணக்கிலே எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா ரசப்பொடி பர்ஃபெக்டாக வரும். தனியா 150 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், வரமிளகா 25 கிராம், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன். இதுதான் ஒரு 6 ஐட்டம் தான். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்ல வெயில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் மிக்சியிலே கோர்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எல்லா சாமானும் வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அப்படி வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கடாயில் வந்து நல்லா வறுத்துட்டு, அதாவது வறுத்துட்டுனா கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம வறுத்துப்போம் இல்லையா, எல்லா சாமானியுமே வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் வந்து போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டீங்கன்னா, உங்கள் கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய ரசப்பொடி வந்து ரெடி ஆகிடும். இதுதான் அளவு. வெயில் இருந்ததுன்னா வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துட்டு டக்குன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடாயில கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் வறுக்கணும், கலர் மாறக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அளவு இதுதான். இந்த அளவுல நீங்க எழுதிட்டு அந்த கிராம் கணக்குலேயே நீங்க எழுதிட்டு போய் கடையில கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த கிராம் கணக்குல வந்து அளந்து தருவாங்க. இன்கேஸ் நம்ம கிட்ட வெயிங் மிஷின் இருந்ததுன்னா நீங்க வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நீங்க நிறைய பேர் கேட்டதுனால நான் வந்து கப்புலையும் அளந்து பார்த்தேன். அது கொஞ்சம் வந்து லைட்டா கொஞ்சம் மாறுபடுது. அதனால நான் வந்து உங்களுக்கு கிராம் கணக்குலேயே சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்னொன்னா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நான் வந்து அரைக்க போறேன். நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடி ஆயிடுத்து. இந்த அளவுக்கு கோர்ஸா அரைச்சிக்கணும். அப்பதான் வந்து ரசப்பொடி நல்லா இருக்கும். நீங்க நைஸா அரைச்சிட்டீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. இதுல மெயினா வந்து நீங்க நல்ல வெயிலே காய வச்சு அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது. பயப்படவே வேண்டாம். நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து வெளியிலேயே வச்சுக்கலாம். ஒரு 6 மாசம் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளே அரைச்சிக்க போறோம். அதனால அவ்வளவு நாள் கூட அது இருக்காது. இங்க பாருங்க, நான் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ரசம் பண்ணாலும் சீக்கிரம் செலவாயிடும். நம்ம எப்பயோ ஒரு நாள் ரசம் பண்றதுனால ஒரு 2-3 மாசத்துக்கே வரும். இது அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. கடாயில வறுக்கிறதா இருந்தா மெயினா அதையும் பார்த்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கணும். சும்மா லைட்டா போட்டுட்டு கரெக்டா இருக்குன்னு நினைச்சு கூடாது. நம்ம எடுத்து பார்க்கணும். அந்த கை பொறுக்கிற சூடு நம்ம கைக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா கலர் மாறாம வறுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். ஸோ ரசப்பொடி நான் சொன்ன மாதிரி கிராம்லேயே, நான் சொன்ன அதே கிராம்லேயே நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு போய் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. கப் அளவில் பண்ண சரியா வரல. ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் ஒரு 2-3 வாட்டி சொல்கிறேன். தயவு செய்து கோச்சிக்காதீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டே கொடுத்துட்றேன். நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரசப்பொடியை. இன்றைக்கி சமையல் பார்த்துருப்பீங்க, தேங்காய் தொகையல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.